ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையாய் கடந்த 3 மாதங்களும் கூட நம்மை வழி நடத்தி இந்த வருஷத்தினுடைய 4வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அவரை தொழுது கொள்ளும்படியாக சுகபத்திரமாக நம்மை அழைத்து கொண்டு வந்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு விசேஷித்த காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு விசேஷித்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், மகா பிரகாசமான ஒளியிலும் காரிருளிலும் நம் கர்த்தர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. மகா பிரகாசமான ஒளியிலும் கர்த்தர் இருப்பார், காரிருளிலும் கர்த்தர் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்துல, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். சேரக்கூடாத ஒரு பிரகாசமான ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர் என்று வாசிக்கிறோம். அதே நேரத்தில் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல அங்கே சாலமன் ராஜா சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல, அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத மகா பிரகாசமான ஒளியிலே நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் வாசம் செய்கிறார். அதே நேரத்தில் காரிருளிலும் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இது என்ன விந்தை! இந்த விந்தையை குறித்து, இந்த ஆச்சரியத்தை குறித்து வேத வசனத்துல அதனுடைய அர்த்தம் என்ன, அதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன? அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார், அவர் காரிலும் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது மனுபுத்திரராகிய நமக்கு இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய நன்மை என்ன என்பதை குறித்து வேத வசனங்கள் மூலமாக நாம் ஆராய்ந்து இந்த நாளிலே நம்முடைய தேவனை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய கர்த்தர் மகா பிரகாசமான ஒளியிலும் காரிருளிலும் நம்மோடு நடப்பார் என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. மகா பிரகாசமான ஒளியிலும் காரிருளிலும் நம்மோடு நடப்பார். இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு அவர் பயணம் செய்வார். ஆமேன். காரிருள் போன்ற துன்பத்தில் அவர் நம்மோடு பயணம் செய்வார். மகா பிரகாசமான ஒளி என்ற இன்பமான சூழ்நிலையிலே நம்மோடு பயணிப்பார், நம்மோடு இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை, ஒரு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து இது நம்முடைய புரிதலுக்கு நாம் ஏற்றுக்கொள்வோம். பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய இஸ்ரவேல் மக்களை வெளியிலே கொண்டு வந்தார். வனாந்திர வழியாக நடக்கிறார்கள். அந்த வனாந்திர வழியில என்ன பாதைகள் இருந்ததா, அல்லது ஹை ரோடு இருந்ததா, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருந்ததா, என்ன இருந்தது? திடீரென்று இரவில் சந்திரன் வரும், திடீரென்று மறைந்து விடும். இப்போ அமாவாசைன்னு சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட அமாவாசையில் இருட்டாயிடும். சில நேரங்களில் பௌர்ணமி என்று சொல்லுகிறோம், முழு நிலவு இருக்கும். பெருமானவர்கள் அந்த வனாந்தர பாதையில இஸ்ரவேல் மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் நடந்து செல்கிறார்கள். எப்படி நடந்து சென்றார்கள்? இரவிலே கும்மிருட்டு, காரிருள்னு சொன்னா காரிருளிலே நடக்கிறார்கள். அதே நேரத்தில் பகலிலே சுட்டெரிக்கும் வெயில். டெசர்ட்ல பாருங்க, டெசர்ட் வனாந்தரத்துல, பாலைவனத்துல எப்படிப்பட்ட வெயில் இருக்குன்னு பாருங்க. சுட்டெரிக்கிற வெயில், பிரகாசமான வெயில். ஆகவே இந்த பிரகாசமான வெயிலிலே தேவ ஜனங்கள் நடந்து போகிறார்கள். இரவிலே கும்மிருட்டில நடந்து போகிறார்கள். கர்த்தர் அவர்களோடு நடந்தார். மகா பிரகாசமான ஒளியிலும் அவர் நம்மோடு இருப்பார்.
பயங்கரமான காரிருளிலும் நம்மோடு இருப்பார். ஆனால் நமக்கு துணையாக, நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி அவர் பாதுகாப்பாக சென்றார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தில், அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்ச காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, பயங்கர காரிருள் போன்ற சூழ்நிலையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு வெளிச்சம் காட்ட கர்த்தர் உன்னோடு நடப்பார். பயங்கரமான பிரகாசம். ஒருவேளை ரொம்ப திளைப்பீங்க, ஆஹா ரொம்ப லாபம் வந்துடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ரொம்ப இன்பமான காரியங்கள் என்று நீங்கள் இன்பத்திலே திளைத்திருக்கும் பொழுது கூட கர்த்தர் உங்களோடு நடப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு அவர் நடப்பார். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களோடு காரிருளிலும் நடந்தார், பிரகாசமான ஒளியிலும் கர்த்தர் நடந்தார். நம்மோடு கூட நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் கர்த்தர் நடப்பார். பிரியமானவர்களே, பாருங்க, நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நம் மீது கடும் கோபமும் காட்டுவார், மகா தயவையும் காட்டுவார். நாம் தவறு செய்யும் போது கோபத்தோடு நம்மை சிட்சிப்பார், அதே நேரத்தில் மகா தயவோடு நம்மை மன்னித்து தம்மோடு சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை அடித்தார், அவரே நம்மை அணைத்துக் கொள்வார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதம் 30 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 30வது அதிகாரத்தில் 30வது சங்கீதத்தில் 5வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். கோபப்படுவார், ஆனால் கொஞ்ச நேரம்தான். கோபத்தில் பாருங்க, ஒரு பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல அவர்கள் தவறான காரியங்கள் செய்யும் பொழுது எந்த நேரத்திலாவது கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்க. எப்பவுமே இல்லை, அது கொஞ்ச நேரம்தான். ஆனால் அதிக நேரம் அவர்கள் பிள்ளைகளுக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு அன்பை தான் செலுத்துகிறார்கள், அவர்களுடைய தேவைகளை தான் சந்திக்கிறார்கள், அவர்களை பராமரிப்புகிறார்கள். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டதுதான். பாருங்க, கோபப்படுவார். நம்ம தவறான பாதையில போகும் பொழுது கோபப்படுவார், அது கொஞ்ச நேரம்தான். ஆனால் நம்மிடத்துல அவர் தயவு காட்டுகிறது நீடிய தயவு, அதிகமான நேரம் நமக்கு தயவு காட்டுவார். ஹல்லேலூயா. காரிருளிலும் நம்மோடு இருப்பார், வெளிச்சத்திலும் நம்மோடு இருப்பார். அழுகை வரும், அழுகை சூழ்நிலை வரும், நம்ம வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்நிலை வரும். கர்த்தர் அந்த அழுகை சூழ்நிலையில நம்மை தேற்றுவார். தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அழுகை சூழ்நிலையில, காரிருள் சூழ்நிலையில கர்த்தர் நம்மை தேற்றி நம்மை திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் சாயங்காலத்தில் அழுகை, ஆனால் அது விடிஞ்சிடும். அழுகு அப்படியே இருக்காது, அது விடிஞ்சு போயிடும். விடியற் காலத்திலே களிப்பு, சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மீண்டும் சொல்கிறேன் என்று பவுல் சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அழுகை போன்ற காரிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை தேற்றுவதற்காக நம்மோடு இருக்கிறார். சந்தோஷப்படும் போது இன்னும் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாகவும், களிப்பிலே, விடியற் காலத்திலே களிப்பை உண்டாக்கி நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாருங்க, அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழிய பாதையிலே பலவிதமான காரியங்களை சந்தித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு சூழ்நிலையிலே ஒரு நிச்சயமில்லாத, அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், அதுல ஒரு நிச்சயமில்லாத ஒரு எதிர்காலம். ஆனால் நிச்சயமில்லாத எதிர்காலத்திலும் கூட நிச்சயத்தோடு இந்த ஊழியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியமான காரியம், எப்படிப்பட்ட ஒரு வினோதமான காரியமாக இருக்கு பாருங்க. நிச்சயம் இல்லாமல்
என்னுடைய எதிர்காலம் நிச்சயமில்லாமல் இருக்கிறது என்று சொன்னவர் நான் நிச்சயத்தோடு ஓடும்படியாக கர்த்தர் எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் என்று பாருங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 22 24 வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு ஓடுகிறேன். கர்த்தரிடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக, அந்த சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாக, அதுதான் என்னுடைய லக்கு. சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்ற லட்சியம் எனக்கு இருக்கிறது. அந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அங்கே போகிற எருசலேமுக்கு போகிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னை கட்டுவாங்க, என்னை சிறையில் போடுவாங்க, என்ன பண்ணுவாங்களே எனக்கு தெரியல. ஒரு நிச்சயம் இல்லை தான் அங்கே போகும்போது. ஆனாலும் அங்கே போனாலும் கண்டிப்பாக நிச்சயமாக என் ஊழியத்தை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிற வேலையிலே, உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய ஊழியத்திலே, ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயமான ஒரு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை நிச்சயமாக செய்வேன் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் ஓட வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கும். ஒரு டார்ச் லைட் மாதிரி அடிச்சுட்டே போகும். ஒரு டார்ச் லைட் எடுத்தா 5 கிலோமீட்டர் 5 மைலுக்கு அப்பால் இருக்கிறது தெரியாது. ஆனால் சில அடிகள் முன்னால என்ன இருக்கும் என்பது தெரியும். டார்ச் லைட் கர்த்தருடைய வசனம் நம்மை அப்படியே நடத்தி. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். நம்முடைய எதிர்காலம் எல்லாம் அவர் கையில் இருக்கிற, உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு. எதிர்காலம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறது அடுத்த அடி, அடுத்த அடி, அடுத்த அடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது என்ற ஒரு நிச்சயம் இல்லாமல் இருந்தாலும் கூட நிச்சயமாக அவருடைய விசுவாச ஓட்டத்திலே நான் ஓடுவேன். நிச்சயமாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததை, எனக்கு ஒப்புவித்ததை நான் நிறைவேற்றுவேன் என்ற நிச்சயத்தோடு ஓடும்படியாக அந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால ஓடிக்கொண்டிருங்க, பயந்துராதீங்க. ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துச்சு, ஒரு தலைவலி வந்துச்சு, வயிற்று வலி வந்துச்சுன்னு பயந்துராதீங்க. ஐ டோன்ட் கேர் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். பவுல் சொல்றார், ஐ டோன்ட் கேர். கட்டுகளுக்காக நான் கொஞ்சமும் கவலைப்பட மாட்டேன், ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, அந்த நிச்சயத்தோடு நாம் ஓட வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த விசுவாச வாழ்க்கை, இது ஒரு மகா பெரிய பாக்கியம். அநேகருக்கு இந்த உலகத்தில் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற அந்த நிச்சயத்தோடு நாம் ஓட வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது, பலவீன நேரத்தில் பலன் கொடுக்கும்படியாக கர்த்தர் இருக்கு. சரீரத்தில் நல்ல திடகாத்திரமாக பலனாக இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். பலவீனமான நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு மேய்ப்பனை போல தன்னுடைய மந்தை நடத்துகிறவர், கரவலாடுகளை மெதுவாக நடத்தி ஆட்டுக்குட்டிகளை தோளின் மேலே சுமந்து கொள்வார். பலவீன நேரத்துல நமக்கு பலனை கொடுக்கிறார். நன்றாக பலனாக இருக்கிற நேரத்துல பலனாக அவருக்காக வாழும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 12 9-10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12 9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாயிருக்கும் பொழுதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு கஷ்டம் வந்தா அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்தார்களானால் சந்தோஷப்படுங்க,
அதனால் உங்களுக்கு பரலோகத்தில் பலன் அதிகமாக இருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, சரீரத்தில் நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது உணருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக நம்மோடு இருக்கிறார். சரீரத்தில் நீங்கள் பலமாக நீங்கள் உணரும் பொழுது கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், அவருக்காக நான் தொடர்ந்து உற்சாகமாக வாழ்வேன், ஜீவிப்பேன் என்று நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலவீனத்திலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார், பலமாக இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். மகா பிரகாசமான ஒளியிலே கர்த்தர் இருக்கிறார், காரிருளிலே கர்த்தர் இருக்கிறார். பிரகாசமான ஒளியிலே நம்மோடு நடக்கிறார், காரிருளிலே நம்மோடு நடக்கிறார். இந்த பூமியை, இந்த உலகத்தை அவர் ரெனோவேட் பண்ணுவதற்கு முன்பதாக, புதிதாக்குவதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்திலே பூமி மேலே காரிருள் சூழ்ந்திருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த காரிருளே இருந்தார். அங்கே இருந்து தம்முடைய வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார். மகா பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்திலே கர்த்தர் இருந்தார். நம்முடைய கர்த்தர் வெளிச்சத்திலே இருப்பார், காரிருளும் இருப்பார். ஆகவே பயப்படாதீங்க, வெளிச்சத்தில் மாத்திரம்தான் இருப்பார். காரிருள் போனா பிசாசு வந்துருவோம், பயப்படாதீங்க. காரிருளில் உன் தேவன் உன்னோடு உண்டு, வெளிச்சத்திலே உன் தேவன் உன்னோடு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், பவுல் சொல்றாரு, என்னுடைய ஊழிய பாதையிலே என்னை நிறைய பேர் கனப்படுத்தினாங்க, என்னை கனவீனப்படுத்தினாங்க. ரெண்டுலயும் என்ன கர்த்தர் என்னோடு இருந்தார். என்னை சில பேர் நிந்திக்கும் பொழுதும் கர்த்தர் என்னோடு இருந்தார், என்னை கனப்படுத்தும் பொழுதும் கர்த்தர் இருந்தார். பாருங்க, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒருவரை கனப்படுத்தும் பொழுது மற்றவர்கள் அவர்களோடு இருப்பார்கள், அவர்களை கனவீனப்படுத்தும் போது மெதுவா ஒதுங்கிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மோடு எப்பொழுது இருப்பார். மற்றவர்கள் உங்களை கனவீனப்படுத்தும் பொழுதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார், மற்றவர்கள் உங்களை கனப்படுத்தும் பொழுதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீ கனவீனப்பட்டு மனம் தொய்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு இருந்து இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். மனுஷன் என்னை கனவீனப்படுத்தினாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை குறித்து அறிந்தவர், என்னை உற்சாகப்படுத்தி கொண்டுதான் இருப்பார். கனப்படுத்தினாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்றாரு, கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்திரணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர் வாழ்க்கையில வருகிறது. ஆனா அதற்கு முன்பதாக, இந்த சூழ்நிலைகள் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவருக்கு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? 2வது வசனத்துல, அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணி நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அது இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணி நாள். ஹல்லேலூயா. உனக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக எப்பொழுது இருப்பேன். உன்னை மக்கள் கனப்படுத்தினாலும் இருப்பேன், உன்னை கனவீனப்படுத்தினாலும் நான் இருப்பேன். ஆனால் நிச்சயமாக என்னுடைய அந்த நல்ல போராட்டத்தில், அந்த ஓட்டத்திலே நீ ஓடிக்கொண்டு இரு, நான் உன்னோடு இருப்பேன். அன்பானவர்களே, கர்த்தருக்காக நாம் வாழும் பொழுது நம்மை கனவீனப்படுத்துவார்கள், கர்த்தருக்காக நாம் வாழும் பொழுது நம்மை கனப்படுத்துவார்கள். கனப்படுத்தின உடனே பெருமையோ, கனவீனப்படுத்த உடனே சோர்வோ வரக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் இருக்கிறார், நான் ஜீவிப்பது கர்த்தருக்காக என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் காரிருளிலே போவதற்காக பயப்படக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்பட மாட்டேன், அங்க கர்த்தர் இருக்கிறார், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை அங்கே தேற்றுகிறது. அந்த மரண இருள், கார் இருளிலே நான் நடந்து சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, காரிருள் போன்ற சூழ்நிலையிலே நீங்கள் நடந்து போக பயப்படாதீங்க, அங்கு கர்த்தர் இருக்கிறார் உங்களோடு. அக்கினி சூளையிலே கர்த்தர் இருந்தார், சிங்க கேவிலே கர்த்தர் இருந்தார், மோசையோடு வனாந்திரத்தில் இருந்தார், மோசையோடு பார்வோன் அரண்மனையிலே கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார் எல்லா சூழ்நிலைகளும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட மகா பிரகாசமான வெளிச்சத்திலே இருக்கிற கர்த்தர், மகா காரிருளிலும் இருக்கிற கர்த்தர், இன்ப நேரத்திலே துன்ப நேரத்தில் நம்மோடு இருந்து நம்முடைய இந்த விசுவாச ஜீவியத்தை கர்த்தருக்காக உற்சாகமாக ஜீவிக்க, இந்த உலகத்துல நாம் எப்பொழுதும் ஒளியின் பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒளியின் பிள்ளைகளாக நாம் காரிருளிலே போகும்பொழுது அந்த காரிருளிலே வெளிச்சம் வரும் இல்லையா? ஆகவே ஒரு காரியத்தை நாம்
கர்த்தரிடத்திலே வைராக்கியமாக ஒப்பு கொடுப்போம். நான் ஒளியின் பிள்ளையாக ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. இருளின் பிள்ளைகளாக, இந்த உலகத்தின் பிள்ளைகளாக நான் ஜீவிக்க மாட்டேன். இருளிலே நான் நடந்து சென்றாலும் கர்த்தருடைய வெளிச்சம் என்னோடு இருக்கிறது. ஒளியின் பிள்ளையாக நான் வாழ்வேன் என்று சொல்லுங்க. பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தினுடைய இருளாகிய பாவத்தின் பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள். ஆகவே நாம் எப்பொழுதும் காரிருள் என்னை சூழ்ந்தாலும் பகல் என்னை சூழ்ந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் ஒளியின் பிள்ளையாக, தேவ பிள்ளையாக நான் ஜீவிப்பேன் என்ற வைராக்கியமான ஒரு உறுதியை நாம் கர்த்தருக்குள்ளே நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இன்ப நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இருந்து சந்தோஷத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். துன்ப நேரத்திலே கர்த்தர் நம்மோடு இருந்து அந்த துன்பத்திலே நம்மை தேற்றி நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். தேவ பிள்ளைகளாகிய, ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் தொடர்ந்து நடப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த அற்புதமான வசனங்கள் கர்த்தாவே, உம்முடைய அற்புதமான இந்த செயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். காரிருளில் வாசம் பண்ணுகிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், ஆண்டவரே, இந்த உலகத்தை காரிருள் சூழ்ந்திருந்த பொழுது நீர் இருந்தீர். வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொல்லி அந்த வெளிச்சத்திலே நீர் இருந்தீர். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே காரிருள் சூழும் போது நீர் எங்களோடு இருக்கிறீர். வெளிச்சமாக இருக்கும் பொழுது நீர் எங்களோடு இருக்கிறீர். எல்லா நேரங்களிலும் எங்களோடு இருந்து வழி நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், பலவீனங்களை அப்புறப்படுத்தும், ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய திவ்ய வருகை காயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.